டோர்லாம் கொஞ்சம் நல்லா டஸ்ட்டாக இருந்துட்டனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா துடைப்பத்த வச்சு நல்லா தட்டி விட்டுருந்தேன். கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது இதில் இவ்வளோ டஸ்ட்டு இருக்கா அப்படின்றது. இவ்வளோ நாள் அதை நான் பார்க்காமயே விட்டுட்டுருக்கேன். அப்புறம் அந்த லாக் போடுற இடத்துலலாம் கொஞ்சம் நிறைய டஸ்ட்டாக இருந்துச்சு. துடைப்பத்த வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். மழை பெஞ்சனால என்னமோ தெரியல, சைடில் அந்த விண்டோவுக்கு பின்னாடியில் கொஞ்சம் நிறைய தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி உள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை வந்து கவனிக்காமையே விட்டுட்டேன். தண்ணி வராது, ஆனால் லாக்கில் தான் இருந்துச்சு. தண்ணி வராது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து கிச்சன் சைட்லேயும் அதுக்கப்புறம் இந்த ஹால் கிட்ட வந்து ஒரு விண்டோ இருக்குது. அதுக்கிட்டேயுமே நல்லா நிறைய தண்ணி உள்ளே வந்துருச்சு. வாஷிங் மிஷின் கீழெல்லாம் தண்ணி. நான் வந்து இதில் தான் தண்ணி லீக் ஆகுது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் அந்த பைப்பில் இருந்து. ஏன்னா அந்த வாஷிங் மிஷின் போட்டுட்டு அந்த பைப் எடுத்து போடும்போது அதுலேருந்து நிறைய தண்ணி வரதை நான் பார்த்துருக்கேன். சரி, அதுலேருந்து தான் தண்ணி வருதா இல்லை பாப்பா கீழே ஊற்றிட்டானா அப்படின்ட்டு எல்லா பக்கமும் பார்த்தா இந்த சைட்லேருந்து தண்ணி கீழே ஃபுல்லாக அந்த செவுத்துலலாம் வந்துட்டுருக்குது. நல்லா தொடச்சி விட்டுட்டு மாப் போட்டு விட்டுட்டேன். பாத்திரம்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது. குக்கர் அதெல்லாமே கொஞ்சம் கழுவி வச்சுருந்தேன். சரி, தண்ணி வடிட்டோம் அப்படின்றதுனால டப்புலேயே வச்சிட்டனால இப்போ எடுத்து கொஞ்சம் தண்ணிலாம் வடிஞ்சிட்டதுக்கப்புறமா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இது பண்ணி வைக்கல. ஏன்னா நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால மறுபடியும் இதை எடுத்து அங்கே இது பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் அவ்வளோவா எதுவும் பண்ணலை. செம்ம மழை வெளியே. கொஞ்சம் டாய்ஸ்லாம் இருந்துச்சு, பாப்பாவோட டாய்ஸ்லாம். போகும்போது இதெல்லாம் அவசரமாலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கூடையில் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ நம்ம போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த டாய்ஸ்லாம் எடுத்து அந்த கவரில் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் டைம் இருக்கிறப்பவே நம்ம வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் நான் எடுத்து ஏற கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த கூடையில் வந்து கொஞ்சம் சாரீஸ்லாம் எனக்கு அதிகமாகவே இருக்குது. பீரோவில் இடமே பத்த மாட்டேங்குது வேற. என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் பக்கத்துலேயே வைக்கிறனால இன்றைக்கி செம்ம திட்டு வாங்கினேன். உன் ட்ரெஸ் எதுக்கு என் ட்ரெஸ் கிட்ட வைக்கிற அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அவசரத்துக்கு ஏதாவது தேடும்போது கிடைக்கல அப்படின்னா என்ன தான் திட்டுவாங்க. இன்றைக்கி நான் செம்ம திட்டு வாங்கினேன் காலையிலே. ஸோ அதனால் இந்த வேலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து அந்த கூடையில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அது எல்லாமே அதில் இருக்கட்டும். போகும்போது நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அதில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதோட பார்ட் 2 வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.